சரி, ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குது இல்லைங்களா? சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட டெஸ்டர்ஸ் என்னென்ன, டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன லாஸஸ் இருக்குது, இந்த 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட நம்ம என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மரில் பார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ நம்ம சோஃபார் நம்ம பார்த்தது வந்து 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான வைண்டிங்கில் இருக்கும். சரிங்களா? 2 விதமான வைண்டிங் இருக்கும். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம பார்த்தோம். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் வைண்டிங் வச்சுக்கிட்டு, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ அந்த 2 வைண்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம அச்சீவ் பண்ண விஷயத்தை, அதாவது வந்து 2 வைண்டிங் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ப்ரைமரி சைடில் ஒரு வைண்டிங்கும், சரிங்களா? ஸோ ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு வைண்டிங்லேருந்து ஒரு சுற்றுலேருந்து இன்னொரு சுற்றுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைமரி சைட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? அதாவது இது பேர் வந்து 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அதாவது 2 வைண்டிங் இருக்கும் இதில், சரிங்களா? இதை வந்து 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேம் ப்ராசஸை, ஸோ அதாவது வந்து ஒரு சுற்றுலேருந்து, சரிங்களா, ஒரு சுற்றுலேருந்து இன்னொரு சுற்றுக்கு இதனோட எந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் இல்லாமல் இங்கே இருக்கிற பவரை வந்து, சரிங்களா, பவரை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அப்படி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறத வந்து மின்மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இந்த சேம் ப்ராசஸை நம்ம இப்படி அச்சீவ் பண்ண விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைண்டிங் வச்சும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறத வந்து சிங்கிள் வைண்டிங், அதாவது ஒரு வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இந்த சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர் இருக்கும், சரிங்களா? ஒரு கோர் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கோர்னால் ஒரு இரும்பு இருக்கும். இந்த இரும்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை சுற்றி வந்து வைண்டிங் சுற்றிருப்பாங்க, சரிங்களா? இதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, வைண்டிங் சுற்றிருப்பாங்க. இந்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இன்புட் கொடுப்பாங்க. ஸோ டேப்பிங் படுத்தோம் இல்லையா, டேப் சேஞ்சர்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சேம் திங் தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கோரில், ஒரே ஒரு சிங்கிள் இரும்பு கோரில் ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு கால் தான் இருக்கும், சரிங்களா? இந்த லிம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வைண்டிங்கை சுற்றி வைக்கிறோம், ஒரு காயில் சுற்றி வைக்கிறோம். சுற்றி வச்சுட்டு இந்த காயிலில் ஒரு பகுதியில் வந்து சைன் வேவ் கொடுக்குறோம். இதே பார்ட் ஆஃப் காயிலில், சரிங்களா, இதே பார்ட் ஆஃப் காயிலில் ஒரு பகுதியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து, சரிங்களா, இது லோடோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி லோடோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி லோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம இங்கே 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன ப்ராசஸ் அச்சீவ் பண்ணமோ அதே ப்ராசஸை சிங்கிள் வைண்டிங்லேயும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதாவது இந்த ப்ரைமரியில் கொடுக்குற இந்த காயிலில் கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையை இந்த இடத்துல நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ, ஸோ இங்கே N2வில் வந்து நம்ம செகண்டரியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் 2 வகையாக டைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இந்த விஷயங்கள் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம N சுற்றுகள் இருக்கு இல்லையா, நம்ம எப்போவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வச்சு தான் சொல்லுவோம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோங்கிறது N2/N1. இது வந்து செகண்டரியில் இருக்கக்கூடிய சுற்றுகள் எண்ணிக்கை. இது இந்த N1ங்கிறது ப்ரைமரியில் இருக்கக்கூடிய சுற்றுகள் எண்ணிக்கை, சரிங்களா? அதே மாதிரி V2/V1ன்னு சொல்லுவோம், which is equal to E2/E1 அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆப்போசிட் எழுதுவோம், டிவைடட் பை I2 is equal to Kன்னு சொல்கிறோம். இது ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேம் திங் தான், இதே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இப்போ நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் வைண்டிங் வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டர் லிம்பில், சரியா, ஒரு கோரில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோரில் நான் ஒரு வைண்டிங்கை மட்டும் சுற்றி வைக்கிறேன். ஒரு பகுதி, அந்த வைண்டிங்கோட ஒரு பகுதியை, சரிங்களா, இன்புட் சைட்லேயும் அந்த வைண்டிங்லேயே இன்னொரு பாதியை எடுத்து, சரிங்களா, அவுட்புட்டு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனை வந்து இந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான். இதில் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்டு ஸ்டெப் அப் அப்படின்னா என்ன, ஸ்டெப் டவுன்னா என்ன, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஸ்டெப் டவுன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்டெப் டவுன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா,
நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜை விட சரிங்களா, இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்படி அதிகமான இருக்கணும், வோல்டேஜ் எப்படி இருக்கணும், அவுட்புட் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். சரிங்களா, இது கம்மியாக குறைவா இருக்கணும், இது அதிகமாக இருக்கணும். கரெக்டாக குறைவாக இருக்கணும். ஸ்டெப் டவுன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 66 கேவி கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 33 கேவி எடுக்கலாம், இல்லை 11 கேவி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 450 வோல்ட்ஸ் வரைக்கும் வோல்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து V1 எடுத்துக்கிறாங்க, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1. இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ABC. ஸோ இதுதான் கான்செப்ட், ABC கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்யூட்டில் ப்ரைமரி சைடில் இருக்க எவ்வளோ சுற்றுகள் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால்? ஸோ ஃபிகர் 1ல் படம் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரிங்களா, ப்ரைமரி சைடோட ப்ரைமரியில் எவ்வளோ சுற்றுகள் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சரிங்களா தெரியுங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்க வரைக்கும் இருக்கக்கூட சுற்றுகள் இதுதான் வந்து ப்ரைமரி. சரிங்களா, அப்போ இந்த ப்ரைமரியோட சுற்றுகளை நம்ம எப்படி சொல்லலாம்னா அப்படின்னா NAC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ சுற்றுகள் இருக்கோ இது வந்து ப்ரைமரி. சரிங்களா, இது வந்து ப்ரைமரி வைண்டிங். சரிங்களா, இது செகண்டரி வைண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, செகண்டரி வைண்டிங்கிறது NBC. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, செகண்டரி வைண்டிங் சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோங்கிறது எப்படி இருக்கணும், செகண்டரி டிவைடட் பை ப்ரைமரி இருக்கணும். அப்போ NBC டிவைடட் பை NAC இஸ் ஈக்குவல் டு K. இந்த கான்செப்டில் நம்ம வந்து டெரிவ் பண்ணி கற்றுக்கணும். இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 2 வைண்டிங்கில் அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்த சிங்கிள் வைண்டிங்கில் பண்ணுறது தான் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஸ்டெப் டவுனுக்கு நம்ம படிச்சிட்டோம். இதே ஸ்டெப் அப்புக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஸ்டெப் அப்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டெப் அப் வந்து டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ ஸ்டெப் அப் அப்படின்னா என்னோட சுற்றுகள் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல N சுற்றுகள் எவ்வளோ, N வந்து BC. இங்கே வந்து இது ப்ரைமரி வந்து BC, செகண்டரி வந்து NAC. அப்போ செகண்டரி டிவைடட் பை ப்ரைமரி இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, AC டிவைடட் பை NBC. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 2 வைண்டிங்கில் பண்ண அதே ப்ராசஸை சிங்கிள் வைண்டிங் வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம இது வரைக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன் என்னென்ன படிச்சிருப்போம், எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் மோட்டார் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது. சூப்பர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயன்பாடுகள் எங்கெங்கே பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லும்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. வேறு என்ன இருக்குது, மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் பயன்படுத்துவாங்க. வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்னா இது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபேனுக்கு ரியோ ஸ்டார்ட் வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி ரியோ ஸ்டார்ட் வச்சுருப்பாங்க. இப்படி புள்ளியாக இருக்கும். சரிங்களா, இது வந்து காயில் சுற்றி வச்சுருப்பாங்க, டேப்பிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பொசிஷன் 0ன்னு இருக்கும். அப்போ 1 2 3 அப் டு 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் ஒன்றா மூவ் போகும்போது இனிஷியலாக கரண்ட் குறைவாகவும் போக அதிகமாகவும் கொடுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. இதுதான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். இது ஒன்றும் கிடையாது. இந்த வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த வைண்டிங் எப்படி சுற்றிருப்பாங்கன்னா இப்படி சுற்றிருப்பாங்க. இந்த வைண்டிங் என்ன பண்ணணும்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துருப்பாங்க. 0 1 2 3 4 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இன்னொரு வைண்டிங் போட்டிங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு நியூட்ரல் ஒரு பாயிண்ட்டும் இது ஒரு பாயிண்ட்டும் வச்சுக்குவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டட் வந்து இங்கேருந்து இங்கே நவரும், அடுத்த ஸ்டட் இங்கே நவரும், கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் இங்கேருந்து அப்படியே லோடுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்னு சொல்கிறாங்க. வேறு எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த வோல்டேஜ் கரெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரு உதாரணத்துக்கு இந்த சர்வோ வோல்டேஜ் கரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சர்வோ வோல்டேஜ் கரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இதே பிரின்சிபல் தான், சேம் பிரின்சிபல்ஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, சர்வோ வோல்டேஜ் கரெக்டர்னு சொல்லுவாங்க. வேறு எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நேற்று அந்த தம்பி கேட்டாப்புல இல்லையா, பூஸ்டர் சர்க்யூட்னு கேட்டாப்புல இல்லையா, அந்த பூஸ்டர் சர்க்யூட்லேயும் பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெகுலேட் செய்ய பயன்படுது.
என்னங்க பூஸ்டர் ரெகுலேட்டரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரசன்ட் லேம்பில் இருக்கும். சரிங்களா, ஃப்ளூரசன்ட் லேம்பில் இது வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது சப்ளை கம்மியாக இருந்துச்சு வச்சுக்குவேன், அதாவது வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும்போது இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா, நம்ம குறிப்பிட்டிருக்க நம்ம டிஃபைன் பண்ணுற இதை விட சப்ளை குறைவாக இருந்தால் இந்த ஃப்ளூரசன்ட் லேம்ப்லேயும் வந்து இதை வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கரண்ட்டோட ரேட்டிங் அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும், அதனால இதை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். இதில் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரி இதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குது இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ 2 வைண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கும் சிங்கிள் வைண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வந்து சாதக பாதகங்கள் இருக்குது, அதாவது நன்மை தீமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, உதாரணத்துக்கு ஒரு நன்மைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன நன்மைகள் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்களே சொல்லுங்கள், என்ன நன்மைகள் இருக்கும்? வைண்டிங் கம்மியா இருக்குல்லண்ணா. ஆமாம், அது காப்பர் வைண்டிங் காப்பரோட வேல்யூ வந்து கரெக்டு, காப்பரை வந்து லெஸ் காப்பர் தேவைப்படும். ஓகே, சரிங்களா. இப்போ நீங்கள் 2 வைண்டிங் போட்டிங்கன்னா ஒரு வைண்டிங்க்கு 1 கிலோ பயன்படுத்துறீங்க, 2 வைண்டிங்க்கு 2 கிலோ காப்பர் பயன்படுத்துறீங்கன்னா, சிங்கிள் வைண்டிங் பயன்படுத்திங்க அப்படின்னா 1 கிலோ காப்பர் பயன்படுத்தினா போதுமானது. சரிங்களா, காப்பரோட வெயிட் வந்து கம்மியாக தேவைப்படும், லெஸ் அமௌண்ட் ஆஃப் காப்பர் வெயிட் வந்து தேவைப்படும். சரி, ஓகே. அடுத்து வேறு ஸோ இப்போ நமக்கு வைண்டிங்கே கம்மியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வைண்டிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லாமே கம்மியாக தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் நமக்கு கம்மியாக தேவைப்படும் இல்லையா, காயிலே கம்மியாக இருந்ததுன்னா இப்போ இன்சுலேஷன் கம்மியாக தான் வந்து நமக்கு தேவைப்படும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வைண்டிங் சுற்றுற இடத்துக்கு தேவையான கோரும் 1 வைண்டிங் சுற்றுறதுக்கு தேவையான கோரும் வித்தியாசம் இருக்குது, அப்படியே பகுதியாக குறைஞ்சிரும். சரிங்களா, அப்போ கோரோட இதுவும் வந்து நமக்கு வந்து இதுவும் வந்து குறையும், வால்யூமும் குறையும். ஸோ இதுக்கு வேறு என்ன நமக்கு இதை கடந்திருக்கு அப்படின்னா, இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம காப்பர் வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாவே சைஸை வந்து நம்ம பெருசு பண்ண தேவையில்லை, டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. சரிங்களா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பரோட வேல்யூ குறைச்சிங்கன்னா இந்த என்டையர் சிஸ்டத்தோட காஸ்ட்டும் குறைஞ்சிரும். ஸோ அப்ளிகேஷன் சைடு நம்ம டிசைன் சைடு வந்து பார்த்தோன்னா காஸ்ட் வந்து குறையும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது, இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரியா, சரி. இப்போ நன்மைகள் ஓகே, தீமைகள் இருக்கும் இல்லையா. இப்போ நன்மைகள் இருந்தால் ஒரு தீமைகள் இருக்கும், அப்போ தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தீமைகள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன தீமைகள் இருக்கும்? நீங்கள் ரெகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி நம்ம சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரியா, வித்தியாசம் இருக்குது. இப்போ தீமைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரைமரி வைண்டிங்கையும் செகண்டரி வைண்டிங்கையும் தனியாக பிரிக்க முடியாது. இது எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ப்ரைமரியையும் செகண்டரியும் பிரிக்க முடியாது. சரிங்களா, செகண்டரி வைண்டிங்கையும் நம்ம வந்து பிரிக்கவே முடியாது, தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. சரிங்களா, பிரிக்க முடியாது. சரிங்களா, எல்லாமே ஒரே ஒரு இதில் தான் நடக்கும், அதனால் பிரிக்க முடியாது. சரிங்களா, ஸோ வேறு என்ன நமக்கு இந்த மாதிரி பிரிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, செப்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லி இல்லையா. செப்பரேட் பண்ணுறதுனால செப்பரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன இஷ்யூஸாக நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம லோடு இருக்கு இல்லையா, அப்ளை பண்ணுற லோடு. இப்போ நீங்கள் வந்து இன்புட் சைடு ப்ரைமரின்னு சொல்கிறோம், அவுட்புட் சைடு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லோடு, செகண்டரி வந்து லோடு சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த லோடை வந்து நம்ம லோடு அதிகமானச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரைமரியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் வந்து மாறுறதுக்காக அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ரெஃபர் பண்ண மாட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு லோடு வந்து இப்போ டிகிரிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லோடுனா நமக்கு தெரியும், மின்பளுன்னு நம்ம தமிழில் படிக்கிறோம். சரிங்களா, மின்பளு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இந்த மின்பளு வந்து அதிகமானுச்சு அப்படின்னா சரிங்களா, அது நம்ம ஒரு சிங்கிள் வைண்டிங் தான் இருக்குது, சிங்கிள் வைண்டிங்லேயே நம்ம இதெல்லாமே செய்யணும். சரிங்களா, மின்பளு அதிகமானுச்சு அப்படின்னு வச்சுக்கோவேன், இந்த சிங்கிள் வைண்டிங்லேயே நம்ம இதை செய்ய போகிறோம், இதோட இப்படி செய்ய போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஸோ இந்த லோடு வந்து அதிகமானுச்சு அப்படின்னா என்னவாகும், ஒரு பார்ட் ஆஃப் இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும். இதை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஏற்படும், ஈஸியாக இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம முக்கியமாக இருக்கிற ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரைமரி செகண்டரி வந்து செப்பரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது தான். இது எதுக்கு நெசசிட்டி என்ன, இதனால் செப்பரேட் பண்ணுறதுக்கு நெசசிட்டி என்ன
அப்படின்னா இப்போ ப்ரைம் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சு அப்படின்னா லோடு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் லோடு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோவேன். ஸோ இதோட கனெக்ட் பண்ணியிருக்க லோடு அதிகமாகுது அப்படின்னா இந்த வைண்டிங்கில் இருக்க இன்சுலேஷன் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா, இந்த வைண்டிங் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சிங்கிள் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோடு அது இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற லோடு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, சரிங்களா, லோடு இன்க்ரீஸ் ஆக இந்த என்டையர் பார்ட் ஆஃப் இன்சுலேஷனும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ வந்து அந்த வைண்டிங் வந்து பஸ்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது வந்து நீங்கள் இது ஆப்போசிட்டாகவும் சொல்லலாம். நீங்கள் ப்ரைமரியில் வந்து அதிகமாக சப்ளை கொடுக்கும்போது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது நடந்ததுனாலும் செகண்டரியை பாதிக்கும், அதாவது லோடை பாதிக்கும். லோட் சைடில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் இது வந்து சோர்ஸ் சைடை பாதிக்கும். சரிங்களா, சோர்ஸ் சைடையும் பாதிக்கும், ப்ளஸ் வந்து லோட் சைடு. எந்த பக்கம் மால் ப்ராக்டிஸ் நடக்குதோ அதை நம்ம கரெக்டான முறையில் செப்பரேட் பண்ணல அப்படின்னா 2 பார்ட்டுமே வந்து பெரிய லெவலில் பாதிப்படையும். ஸோ அதனால தான் இதை வந்து அவங்க பெருசாக வந்து ரெஃபர் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ், இண்டக்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேஞ்சில் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ரியல் டைமில் வேலை பார்க்க போகிறதுனால இந்த எந்த ரேஞ்சஸில் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக கேவோட வேல்யூ வந்து எல்வி சைடு டிவைடட் பை ஹெச்வி சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்வி சைடு லோ வோல்டேஜ் சைடு டிவைடட் பை ஹை வோல்டேஜ் சைடு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா இல்லை ஒன்றை விட கம்மியாக இருக்கணும். ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கணும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா டேப்பிங்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து டேப்பிங்னா எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம், வைண்டிங்கோட எந்த இடத்துல 1 2 3ன்னு சொன்னேன் இல்லையா, டேப் பண்ணுறதுனா 1 2 இந்த எந்த இடத்துல எடுக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரேஷியோ வந்து இருக்கும். சரி, இந்த ரேஷியோக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 33 kV இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நம்ம ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ தான் பார்க்குறோம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33 kV டிவைடட் பை 11 kV. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண முடியும். கேன் பி யூஸ்டு. ஏன் கேன் பி யூஸ்டு எப்படி சொல்கிறேன், இவங்க என்ன சொல்லியிருக்கான், எல்வி சைட் பை ஹெச்வி சைட் சொல்லியிருக்கான். இப்போ எல்வி சைட் பை ஹெச்வி சைட் நீங்கள் போட்டு பாருங்கள். லோ வோல்டேஜ் சைட் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லோ வோல்டேஜ் இது 11 தான் லோ வோல்டேஜ். அப்போ 11 டிவைடட் பை 33. அப்போ இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 11 11 3 11 31. அப்போ 3ல் 1 பங்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, இது என்ன அர்த்தம், 3ல் 1 பங்கு இருக்குன்னா என்ன அர்த்தம், நீங்கள் இங்கே 3ல் 1 வகுக்கூடாது. அப்போ 0வில் போடணும். 0.1 போட்டிங்கன்னா 10 வரும். 3 3 9. அப்போ 3. சரிங்களா, 3. நீங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்சன்டேஜ் ஆஃப் டேப்பிங் சொல்லியிருக்கோம். அப்போ இன்ட்டு 100 போடணும் இல்லையா. இது நீங்கள் எவ்வளோ போட்டாலும் போயிட்டே இருக்கும். 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் 3s போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு வந்து டேப்பிங்கை பர்சன்டேஜில் டேப்பிங்கை சொல்லியிருக்கோம். அப்போ பர்சன்டேஜ்னால் நீங்கள் இன்ட்டு 100 போடணும் அர்த்தம். சரிங்களா, ஸோ இதை பெருக்குனிங்கன்னா என்ன ஆகும், 33.33% வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 33% தான் இருக்கணும். சரிங்களா, கேவோட வேல்யூ வந்து எப்போவுமே லெஸ் தென் 33 அதாவது கேவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆமாம் லெஸ் தென் 33.3% தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அடுத்த ரேஞ்சு பார்ப்போம். சரிங்களா, ஸோ அடுத்த ரேஞ்சு நீங்கள் பாருங்கள், இதை சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் 11 kV இருக்குது. சரிங்களா, பார் 11 kV பார் 6.6 அப்படின்னு கொடுக்குறேன். இதை பயன்படுத்த முடியுமா நம்மளால்? சரி, ஓகே. அதாவது வந்து இதை பயன்படுத்த முடியாதா? ஏன் பயன்படுத்த முடியாது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ரேஞ்சில் இருந்தால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்த முடியுமா முடியாதா? நம்ம முன்னமே சொல்லிட்டோம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கணக்கு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிசியில். அதனால தான் நம்ம நடத்துகிறோம்.
இந்த கேவோட வேல்யூ லெஸ் தென் 33.33% இருக்கணும். சரிங்களா? இதை நம்ம இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கேவோட வேல்யூ வந்து லோ வோல்டேஜ் டிவைடட் பை ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல லோ வோல்டேஜ் எது 6.66, ஹை வோல்டேஜ் எது 11. சரிங்களா? இது 6.6 இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா மேலேங்கிலையும் 10ஆல் பெருக்கிடுறேன். சரிங்களா? இன்ட்டு 10 டிவைடட் பை 11 இன்ட்டு 10ன்னு எழுதிடுறேன். ஸோ இப்போ இது நீங்கள் பெருக்குனீங்கன்னா 660ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே வந்து 110ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ 66/110ன்னு போட்டோம்னா இது கண்டிப்பாக வந்து 33% கீழே தான் வரும். ஏன்னா மேலே இருக்க நம்பர் வந்து ஸ்மாலாக இருக்குது. அப்போ இதை வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கேன் பி யூஸ்டு. நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? இந்த கடைசியாக ஒன்று இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லுங்கள் பார்ப்போம். 132 kV, சரிங்களா? kV டிவைடட் பை பார் 132 பார் 132 பார் 33 kV. இதை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் இந்த லெசன் கிரேட்டர் தென் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா? நீங்கள் இந்த டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் லெசன் கிரேட்டர் தென் போடலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கொடுத்துருக்குற மதிப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா LV/HV போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது லெசன் 33.3% இருக்கா இல்லை கிரேட்டர் தென் 33.3% இருக்கா? அவ்வளோதான் கான்செப்ட். அது தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? இந்த ஃபீஸபிலிட்டி தான் அந்த டேப்பிங் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு அந்த கேவோட வேல்யூ அந்த 3:1 இருந்ததுன்னா அது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 33.3%க்கு லெசனாக இருந்ததுன்னா அது லோ பர்சன்டேஜ் ஆஃப் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தெனாக இருந்தால் அப்படின்னா அதுதான் வந்து ஃபீஸபிள் ஃபார் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டடு உங்களுக்கு இதுதான். சரிங்களா? அப்ளிகேஷன் ஓரியன்டடு இந்த விஷயம் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, வேறு பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து என்ன ப்ராசஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டக்ஷன் ப்ராசஸா இண்டக்ஷன் ப்ராசஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் புக்கிலலாம் இருக்காது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை இதுவும் கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன் ப்ராசஸில் எப்படி வந்து நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை டீல் பண்ணுவீங்க, இண்டக்ஷன் ப்ராசஸில் எப்படி வந்து டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கை நம்ம எதில் சொல்லுவோம்னா கேவிஏல சொல்லுவோம் இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை கேவிஏல சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷனில் கண்டக்ஷனில் அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ கேவிஏ வந்து இண்டக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னா இண்டக்ஷனில் நடந்துச்சுன்னா இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 1 - k. நான் கேனா ஆல்ரெடி சொல்லிட்டேன், LV/HVன்னு சொல்லிட்டேன். 1 - k இன்ட்டு இன்புட் கேவிஏ வேல்யூ. சரிங்களா? இன்புட் கேவிஏ வேல்யூ. இதுவே வந்து கண்டக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, கண்டக்ஷனில் கேவிஏ ரேட்டிங் கண்டக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, கே இன்ட்டு இன்புட் கேவிஏ. இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. அதாவது வந்து காப்பரோட வெயிட்டு கேட்பாங்க. வெயிட் ஆஃப் காப்பர் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன இருக்கும், 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது பெருசாக இருக்காது உங்களுக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதுதான். இந்த வேற அளவும் இதில் ஒன்றும் பெருசாக டிரான்ஸ்ஃபார்மரில் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் காயில் வச்சுக்கிட்டு
அதனுடைய பகுதியை வந்து அதாவது வந்து காமன் கோர், பொதுவான ஒரு கோரை வச்சுக்கிட்டு ஒரே வைண்டிங்கை சுற்றி அதனுடைய ஒரு பகுதியை வந்து நம்ம ப்ரைமரியாகவும் இன்னொரு பகுதியை வந்து செகண்டரியாகவும் நம்ம வந்து ஆக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அது எந்த பக்கம் ப்ரைமரி எந்த பக்கம் செகண்டரிங்கிறது நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இதில். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த சிடிபிடின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இதில் நம்ம சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் உள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இதோட இன்சுலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஒயர் அப்படி நேராக இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொதுவாக நம்ம எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அந்த டிஎல் அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுற விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைமரி சைடு வந்து ஒரு பெரிய இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கோரோட வச்சு டேரெக்டாக லைனில் என்ன நம்ம இன்புட் விடணும் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி வந்து ஒரு மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த விகிதம் இருக்கு இல்லையா, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி, சரிங்களா, அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவை பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம எதுக்காக, இதனுடைய நீடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சிடிபிடியோட நீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நம்ம அது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு தெரிய முடியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 110 கிலோ வாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேவிஏ வருதுன்னா, இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும்னு போகும்போது நம்மக்கிட்ட அந்த மீட்டரோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மீட்டரோட அளவு 110 கேவியை மெஷர் பண்ணுற அளவுக்கு, கரண்ட்டு வோல்ட்மீட்டரை மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட மீட்டர் எபிலிட்டி அவ்வளோ காஸ்ட்டை வந்து செலவு பண்ணி நம்மளால் தயாரிக்க முடியாது. அது ஒரு இயலாத காரியம்தான். சரிங்களா? மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணுறது வந்து முடியாத காரியம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இதில் அந்த இன்புட்டில் எவ்வளோ வேல்யூ வருதோ, சரிங்களா, எவ்வளோ வேல்யூ வருதோ, இப்போ 110 கேவியில் எவ்வளோ வோல்டேஜ் வருதோ அதுக்கு இணையான வோல்டேஜை வந்து, சரிங்களா, அதுக்கு இணையான வோல்டேஜை இந்த சுற்றுகளின் அடிப்படையில், டர்ன்ஸ் ரேஷியோ அடிப்படையில். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோமே, இதில் வந்து என்ன மாதிரி இந்த சிடியில் என்ன மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னா, சிடியை பொறுத்த வரைக்கும் அந்த மீட்ரு எப்படி வச்சுருப்பாங்கன்னா 5 ஆம்ஸ் மீட்ரு வச்சுருப்பாங்க, இல்லைனா 1 ஆம்ஸ் மீட்ரு வச்சுருப்பாங்க. சரிங்களா? 5 ஆம்ஸ் மீட்ரு வச்சுருப்பாங்க, இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஆம்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இதுதான் சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரைமரி சைடில் 100 ஆம்பியர் போகுதுன்னு வச்சுக்கோவேன், 100 ஆம்பியர் கரண்ட் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இந்த ரீடிங் வந்து 1 ஆம்பியர் காட்டும். ரீடிங் வந்து 1 ஆம்பியர் காட்டும். 200 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, சரிங்களா, இந்த மீட்ரு வந்து 2 ஆம்பியர் காட்டும். சரி, 2 ஆம்பியர் காட்டும். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1, 2 எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, அந்த டர்ன்ஸ் ரேஷியோவை பொறுத்து தான் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு முழு இயக்கம் தரக்கூடிய மாதிரி இந்த செகண்டரி முனையில் வந்து இவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த சுற்றுகளை பொறுத்து தான். சரிங்களா? அதாவது இப்போ இது எப்படி நான் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 200 ஆம்ஸிலேருந்து 5 ஆம்ஸாக குறைக்கணும் அப்படின்னா, 200 ஆம்ஸிலேருந்து 5 ஆம்ஸாக குறைக்கணும். அப்போ இதில் செகண்டரியில் நீங்கள் எவ்வளோ சுற்றுகள் வைக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது சொன்னீங்கன்னா புரியும். இப்போ 200 ஆம்ஸ் நான் வந்து ப்ரைமரியில் போகுது, செகண்டரியில் வந்து 5 ஆம்ஸாக எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த சுற்றுகள் பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனை போடலாம், அதாவது எவ்வளோ சுற்றுகள் போட்டால் இது வரும்? 40 ஆமாம், 40 சுற்றுகள். சூப்பர்மா, ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் நம்ம போட வேண்டியதான். நீங்கள் N2/N1 =I1/I2 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா வந்துடும். இது சுற்றுகள் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து செகண்டரியில் போடுற சுற்றுகள் சொல்லிட்டேன். சரிங்களா? என்னன்னு கண்டுபிடிக்கிறத நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதே தான் பிடிக்குமே.
இப்போ சிடிக்கும் பிடிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பொதுவாக எல்லா இடத்துலையும் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்ல கவனமாக கேட்டுக்கங்க. இது ஒரு கான்செப்ட்டு. எல்லா இடத்துலையும் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட்டோட காயில் வந்து திக்னஸ் எப்படி இருக்கும், வைண்டிங் ரேஞ்ச் எப்படி இருக்கும், இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது பொதுவாகவே எந்த இடத்துல நீங்கள் கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயிலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது தின்னுன்னா மொத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதனோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? டர்ன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் சுற்றி வைக்கிற டர்ன்ஸ் இருக்குல்ல, அது குறைவானதாக இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மீட்டர் நீங்கள் வரையும் போதே தெரியும், இது திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதே பிடிஆர் இருந்தது அப்படின்னா தின்னாக இருக்கும், ஒயர் மெலுசாக இருக்கும், நிறைய சுற்றி வச்சுருப்பான், பொட்டன்ஷியல் ட்ராப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இதுதான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த சிடிபிடியில் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 வகை தான். ஒன்று வந்து சிடி, இன்னொன்று வந்து பிடி. உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். சிடி எதுக்கு பயன்படுத்துகிறோம், பிடி எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. சரிங்க, சரி, ஓகே. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சோம்னா போதுமானது தான். சரிங்களா? இதனோட நீடு என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட நீடு என்ன, எதுக்காக நம்ம வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா ஒரு ஹை வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி, அதாவது ஹை குவான்டிட்டி வந்து, அதாவது நிறைய அதிகமான வேல்யூ கொண்ட ஒரு கரண்ட்டையோ இல்லை வோல்டேஜையோ நமக்கு ஏற்ற மாதிரி கன்வர்ஷன் ப்ராசஸில் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஏன் இது டிஜிட்டலில் பண்ண முடியாதா, நீங்கள் வந்து அனலாகில் போய் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்களே, டிஜிட்டலில் பண்ண முடியாதா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 ஆம்ஸ் போகுதுன்னா இந்த 100 ஆம்ஸை எப்படி நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது அனலாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ டிஎஸ்சி ஏடிசி போட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது, அக்யூரசி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸுக்கு நம்ம போகும்போது தான் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர் கன்வெர்ட்டர் பயன்படுத்துகிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அப்புறம் திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த சேம் பிரின்சிபலை பயன்படுத்தி, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரையும் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரும் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய அந்த ஹை வேல்யூ ஆஃப் கரண்ட்டை வந்து அதுக்கு இணையான சுற்றுகளை செகண்டரியில் போட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். பொட்டன்ஷியல்னால் பொதுவாக நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை கண்டுபிடிக்கும் போது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன நீங்கள் எந்த லைனில் மெஷர் பண்ணணுமோ அதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ஷன் ப்ராசஸ் வந்து சீரியஸாக இருக்கும். பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் பேரலாக இருக்கும். சரிங்களா? பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேரலாக இருக்கும். எதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பேரலாக இருக்கும் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் சொல்லியிருக்கேன். அப்போ 200 ஆம்ஸை வந்து 5 ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம எத்தனை சுற்றுகள் போடணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். ஒரு சுற்றுனா இது வந்து 40 சுற்று அப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு போடணும். சரிங்களா? நீங்கள் இதுவும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோலேருந்தே இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்புறம் வேறு அடுத்து வந்து இதில் நிறைய டைப் இருக்கும். ஸோ இந்த இந்த எப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் நிறைய டைப் இருக்கும். என்ன நிறைய டைப் இருக்கும் அப்படின்னா, ரிங் டைப்பு கொடுத்துருப்பாங்க, அப்புறமா வந்து பார் டைப் கொடுத்துருப்பாங்க, ட்ரை டைப், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம யூசேஜை பொறுத்து நிறைய இடங்கள் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், அதாவது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு எப்படி சொல்கிறது, நான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான். ஸோ நம்ம சப்ஸ்டேஷனில் பயன்படுத்துகிறோமா இல்லை வேறு ஏதாவது லெபார்ட்டரிஸில் பயன்படுத்துகிறோமா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டில் வந்து இது வந்து நிறைய வகையாக நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஸோ அதுதான் ரிங் டைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பிடி பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டேன். ஸோ இதில் டைப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் டைப்பை பற்றி பேசும்போது அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம நிறைய டைப்புகள் இருக்குது. அதில் வந்து தான் ஒவ்வொரு வகை என்னென்ன வகை அப்படின்னா ரிங் டைப்பு சொல்கிறோம், ரிங் டைப்பு, அப்புறம் வந்து பார் டைப்பு. சரிங்களா? அப்புறம் வந்து ட்ரை டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை டைப்புக்கு அப்புறம் ஆயில் இம்ப்ரெஸ்டு டைப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இது. சரிங்களா? ஸோ வேறு நமக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து அக்யூரசி கிளாஸஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அக்யூரசி கிளாஸுங்கிறது 0.1, 0.2, 0.5
5 வரைக்குமே இருக்கும். 0.1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்குமே இருக்கும் அந்த கிளாஸஸ் வந்து. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான், இது வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் பேசிக்காக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் காயில் வந்து ப்ரைமரி காயில் வந்து சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக அதில் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகுறது வேறு பக்கம் நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணணும்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆக பார்க்கும். மீட்டர்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் பஸ்ட் ஆகிடாது, இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆக பார்க்கும், ரீடிங் கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ செகண்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த செகண்ட்ரி இருக்கு இல்லையா, செகண்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது, ஓப்பனாக இருக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது இந்த சிடியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சீரியஸ் மோட்டர் மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ரியை போய் செக் பண்ணணும். செகண்ட்ரி வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கவே கூடாது. ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் பெரிய பிரச்சனை. சரிங்களா? இது வந்து அம்மீட்டரோட கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியே தான் வச்சுருக்கணும். அம்மீட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கவே கூடாது. சரிங்களா? அந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா, ஒரு சில டைமில் எல்லா டைம்லையும் நம்ம வந்து இந்த அம்மீட்டர் கனெக்ஷன்லேயே வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த ஒரு சில டைமில் நான் அம்மீட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் தான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெருசு இல்லை, இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன கான்செப்ட், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அந்த ஆம்பியர் டர்ன் வந்து அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து. ஆம்பியர் டர்ன் வந்து இப்போ நீங்கள் ஏன்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் ரொம்ப வோல்டேஜை குறைக்க 200 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஆம்பியர் டர்னை வந்து குறைக்கிறீங்க. சரிங்களா? ஆம்பியர் டர்னை குறைக்கிறச்சா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து, அதாவது மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆக பார்க்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த சிடியோட மின்னோட்ட அளவு கேட்பாங்க, ரேட்டட் மின்னோட்ட அளவு கேட்பாங்க. சரிங்களா? நான் இங்கே சொல்லிட்டேன், 1 இல்லை 5 தான். இது பரீட்சையில் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? சிடியோட ரேஞ்சு, இந்த சிடியோட செகண்டரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மின்னோட்ட அளவு, அந்த ரேட்டட் மின்னோட்ட அளவு. சரிங்களா? ரேட்டட் அந்த கரண்ட்டு ரேஞ்சு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து 5 ஆம்பியர் இல்லைனா வந்து 1 ஆம்பியர். இது ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனமாக பாருங்கள். அதில் வந்து 110 வோல்ட் வரும், இதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிளாக உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. சரி, ஸோ அடுத்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரு. நம்ம என்ன கரண்ட்டில் பார்த்தோமோ அதே தான். இது வந்து அதிகப்படியான வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் இருக்கும். இது லோடுக்கு, லைன் லோடுக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் தின் ஒயராக இருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? செகண்டரி ரொம்ப குறைவாக வச்சுருப்பாங்க, ஒரு வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டையும் நியூட்ரல் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த அந்த வோல்ட் ஆம்பியர் இருக்கு இல்லையா, ஸோ வோல்ட் ஆம்பியர் வந்து மிகச்சிறிய அளவில் தான் இருக்கும். இதில் வந்து இந்த வோல்ட் ஆம்பியர் வந்து ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்ட் ஆம்பியர் அதிகமாக இருக்கும், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கம்மியாக இருக்கும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த லாஸஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வேறு என்ன இருக்குது? இது வந்து 110 ரேஞ்சில் இருக்கும், செகண்டரி வந்து 110 வோல்ட் ரேஞ்சில் இருக்கும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இதில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக்ஸ், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான். இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நியூட்ரல் கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்கள் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காது, இதை வந்து நியூட்ரல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? வேறு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
சரி, இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கரண்ட்டு அதில் சொன்னோம் இல்லையா, 1 ஆம்ஸ் 5 ஆம்ஸ்னு. ஸோ இதில் நீங்கள் ரேட்டடு சொல்லணும் அப்படின்னா, இந்த ரேட்டடு ப்ரைமரி வோல்டேஜ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சொல்கிற அந்த 6.6, 3.3, 3.3, 6.6, இந்த 11, 15, 22, இந்த 15 நம்ம பயன்படுத்துறதில்ல, 22 பயன்படுத்துறதில்ல, சரிங்களா. ஆனால் 33 பயன்படுத்துவோம் ப்ராக்டிக்கலாக. 33, 66, இதுக்கு இடையில் 47ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது, அதுவும் நம்ம பயன்படுத்துறதில்ல. 66, அப்புறம் 110, 220 இதெல்லாம் பயன்படுத்துகிறோம், சரிங்களா. 220, 400, 500லாம் பயன்படுத்துறதில்ல, சரிங்களா. இந்த மாதிரி ரேஞ்சஸ் வச்சுருக்குறாங்க இவங்க, சரிங்களா. இந்த ரேட்டட் ப்ரைமரி வந்து ரேஞ்சஸ் வச்சுருக்குறாங்க ப்ரைமரி சைடில் வச்சுருக்குறாங்க. இவ்வளோ ரேட்டட் வந்து ப்ரைமரி சைடில் வச்சுருக்காங்க. இதே செகண்டரி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி 110 வோல்ட்டு தான். இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அந்த ரேஞ்சு சொன்னேன் இல்லையா, செகண்டரி வோல்ட்டுக்கான ரேஞ்சு தான் இது வந்து 110 வோல்ட்டு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஓகேங்களா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இப்போ சொன்ன மாதிரி 4 வகையான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பொலாரிட்டி டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு பொலாரிட்டி டெஸ்ட்டு, பேசிக் டெஸ்ட்டு, அடுத்து ஓப்பன் சர்க்யூட்டு, ஷார்ட் சர்க்யூட்டு, பேக் டு பேக் டெஸ்ட்டு, சரிங்களா. ஸோ இது 4 டெஸ்ட்டும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பொலாரிட்டி சொல்லிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு பார்க்குறோம். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்னால் என்ன, எதுக்கு இந்த ஓப்பன் சர்க்யூட்டை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓப்பன் சர்க்யூட்னா திறந்த சுற்று, வேறு ஒன்றும் இல்லை. தமிழில் திறந்த சுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திறந்த சுற்று, சரிங்களா. இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை பண்ணும்போது ஒரே எடுத்து கீழே போட்டுக்கிறாங்க, சரி, இங்கே பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டை பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்வது என்னென்ன, சரி ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணணும், இதனுடைய நோக்கம் என்ன. நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ரிசல்ட் இருக்கணும் இல்லையா. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எதுக்காக டெஸ்ட் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன இதிலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டோட நோக்கம் என்ன, எதுக்காக இதை பயன்படுத்தணும். என்ன சொல்கிறீங்க? கோர் லாஸ் சார், ஓப்பன் சர்க்யூட். கோர் லாஸா? சரி, கோர் லாஸ் கரெக்டாக. கோர் லாஸ், ஷார்ட் சர்க்யூட்ல காப்பர் லாஸ் சார். கோர் லாஸ், காப்பர் லாஸ், சரி, ஓகே. ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் சார், ஷார்ட் சர்க்யூட்ல காப்பர் லாஸ் சார், ஓப்பன் சர்க்யூட்ல வந்து கோர் லாஸ் சார். இப்போ இது என்ன கோர் லாஸ் சொல்கிறீங்களா இல்லை வந்து காப்பர் லாஸ்ன்னு சொல்கிறீங்களா? இல்ல, ஓப்பன் சர்க்யூட்னா கோர் லாஸ் தான் சார் கண்டுபிடிப்போம், ஷார்ட் சர்க்யூட்ல வந்து காப்பர் லாஸ் கண்டுபிடிப்போம் சார். சரி, வெரி குட், சூப்பருங்க, சூப்பர். சரி, லாஸஸ் நம்ம இன்னும் நடத்தலை, நான் அதனால் அதை ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லலை. ஸோ இருங்க, பிஃபோர் தட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த லாஸஸில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன் நான். இந்த இழப்புகளை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இழப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த லாஸஸில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்ன வகையான லாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வகையான லாஸஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் லாஸு, இன்னொன்று வந்து வேரியபிள் லாஸு. கான்ஸ்டன்ட் லாஸ்னால் என்ன, வேரியபிள் லாஸ்னால் என்ன, சரிங்களா. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள், சரிங்களா. வேரியபிள் அப்படின்னா மாறும் தன்மை கொண்டது, சரிங்களா. கான்ஸ்டன்ட்னா நிலையானது, நிலையாக நம்ம வந்து இருக்கிற லாஸஸ், இழப்புகள், சரிங்களா. இந்த வேரியபிள் அப்படிங்கிற ஃபேக்டர் எப்போ வரும் அப்படின்னா, ஒன்று மிஷின் வந்து ரொட்டேட் ஆகணும், இல்லை அப்படின்னா லோடு வந்து வித்தியாசப்படணும், சரிங்களா. லோடு வித்தியாசப்படணும், மின்பொருளில் மாற்றம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேரியபிள் லாஸஸ் அப்பியர் ஆகும். அதாவது கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் வைண்டிங்கில் போகிற கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மாறுபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லாஸஸ் வந்து வேரி ஆகும். அப்போ I²R லாஸஸை வந்து வேரியபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. இது வந்து வைண்டிங் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வைண்டிங் லாஸஸ் இல்லை அயான் லாஸஸ் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க, சரிங்களா. அயான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. வைண்டிங் லாஸஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே கோர்லேயும் அந்த மாதிரி வரும், சரிங்களா. வைண்டிங் லாஸஸ் இல்லை I²R லாஸஸ் சொல்லுவாங்க, சரி, ஓகே. இது வந்து வேரியபிள் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸஸ் அப்படின்னா இந்த கோரில் ஏற்படக்கூடிய லாஸஸ் தான் வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
கோரில் என்னென்ன வகையான லாஸஸ் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கோரை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக அது வந்து ஏன்னா அதில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், ஃப்ளக்ஸும் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ கரண்ட்டும் இப்படி நீங்கள் போடும்பொழுது நீங்கள் ப்ரைமரியில் கொடுத்தீங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் உருவாக்கும் போது இங்கேருந்து இதில் உருவாகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்ஸ் வந்து டைரெக்டாக இந்த கோர் வழியாக இங்கே போகும். இந்த இரும்பு வழியாக போகும்போது இந்த இரும்பில் அந்த ஃப்ளக்ஸ் வந்து மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான லாஸஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் மூவ் ஆகும்போது மேக்னடைசேஷன், அது வந்து இந்த கோர் வந்து மேக்னட்டாகவும் டிமேக்னட்டாகவும் அதாவது ஆக்ட் பண்ணும். ஸோ மேக்னட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதே டிமேக்னட்னா அந்த மேக்னட்டோட தன்மை, அந்த காந்த தன்மையை இழக்கிறதும் காந்த தன்மையை உருவாக்குறதும், இதன் விளைவாக வந்து ஹைஸ்டெசிஸ் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். சரிங்களா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் இங்கேருந்து இப்படியே கோர் வழியாக போயிட்டு இங்கே இருக்கிற வைண்டிங்கில் போகுது இல்லையா, அந்த வைண்டிங்கை கட் பண்ணும். அப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த கரண்ட்டை என்ன சொல்கிறான் அப்படின்னா எட்டி கரண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுவும் வந்து ஒரு வகையான லாஸஸ் தான். சரிங்களா? இந்த லாஸஸ் பார்க்கும்போது நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போ இதில் தேவையில்லை. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் லாஸஸ்னால் என்ன, வேரியபிள் லாஸ் என்ன தெரிஞ்சால் போதும். கான்ஸ்டன்ட் லாஸஸ்னால் கோர் லாஸு, வேரியபிள் லாஸஸ்னால் அந்த வைண்டிங் லாஸஸ். இது தெரிஞ்சால் அவங்களுக்கு போதுமானது. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து ஓப்பன் சர்க்யூட்டோட ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கோர் லாஸஸை ஃபைன் பண்ணுறோம். கரெக்டு, அவர் சொன்னது கரெக்டு. கோர் லாஸஸை நம்ம இந்த இடத்துல ஃபைன் பண்ணுறோம். இந்த கோர் லாஸஸ்ன்னு சொல்கிறத காட்டிலும் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நிலையான இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். நிலையான இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஒன்று கண்டுபிடிக்கல. அது ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம படிக்கலை. ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ஒரு சில பேராமீட்டர் வரும். என்னென்ன பேராமீட்டர் வரும்னா, ஷண்ட் பிரான்ச்சஸில் வந்து நோலோடு ரெசிஸ்டன்ஸும் சரிங்களா, இந்த X0ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்க்யூட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அயான் லாஸஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா செப்பரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்டு வேரியபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு பண்ணுறாங்க. சரி, இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கோர் லாஸஸை கண்டுபிடிக்கிறது தான். உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப கண்டுபிடிக்கிறது. அவன் கேட்பான் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் நீ என்ன லாஸை ஃபைன் பண்ணுவ அப்படின்னு கேட்பான். கான்ஸ்டன்ட் லாஸஸ்ன்னு கொடுப்பான். கான்ஸ்டன்ட் லாஸஸ்னாலும் கரெக்டு, கோர் லாஸஸ்னாலும் கரெக்டு. சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம டெஸ்ட்டு உள்ளே பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். நம்மளோட அப்ஜெக்டிவ் இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரு. இது ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து லோ வோல்டேஜ் சைடில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஹை வோல்டேஜ் சைடு என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறதுனால ஹை வோல்டேஜ் சைடை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். கேட்பான் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் வந்து எந்த சைடை, டிரான்ஸ்ஃபார்மரோட எந்த சைடை வந்து ஓப்பன் பண்ணுவ அப்படின்னு கேட்பான். சரிங்களா? ஹெச்வி சைடை எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திறந்த வழியை தான் வச்சுருக்கணும். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறது டெஸ்ட்டில் ஹெச்வி சைடு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஹெச்வி சைடு எதுவோ அந்த ஹெச்வி சைடை ஓப்பனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் சைடை, இப்போ லோ வோல்டேஜ் சைடில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வழக்கமாக நம்ம அதில் போகக்கூடிய லாஸஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாட் மீட்டரும், அதில் போகிற கரண்ட்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அம்மீட்டர் சீரியஸாகவும், வோல்ட் மீட்டரை ஒன்று வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்ட் மீட்டர் பேரலாகவும் போட்டுறோம். சரிங்களா? இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கோர் லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோர் லாஸு இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய கோர் லாஸ் எது காட்டும் அப்படின்னா இந்த வாட் மீட்டர் ரீடிங் காட்டும். இந்த வாட் மீட்டர் ரீடிங் என்ன காட்டுதோ அந்த வேல்யூ தான் வந்து கோர் லாஸு. சரிங்களா? வாட்ஸில் இருக்கும், பவர் தான் வாட்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம், அம்மீட்டர் வோல்ட் மீட்டர்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் R0 X0 கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்காங்கன்னு. நமக்கு ஓம்ஸ் லா தெரியும் இல்லையா, V = I/R. சரிங்களா? இந்த R0 கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே நோ லோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் நோ லோட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நான் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை R0 வேணும் அப்படின்னா R0 =
அப்ளைடு வோல்டேஜ் V டிவைடட் பை நோ லோடு கரண்ட்டு. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. சரிங்களா? இது வேறு எதுவுமே கிடையாது. இது சேம் ப்ராசஸ் தான் எக்ஸ் நாட்டும். இது ரியாக்டன்ஸு. நீங்கள் வந்து RXலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது ரியாக்டன்ஸு. எக்ஸ் நாட்டும் சேம் தான், அதே மாதிரி தான். நீங்கள் இந்த ஏசியில் டிசி காம்போனண்ட்டு ஏசி காம்போனண்ட்டை நீங்கள் அப்படி தான் டிஃபைன் பண்ணிக்கணும். எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு V1 பை I மியூ. சரிங்களா? I மியூ. ஸோ இது ஒரு காம்போனண்ட்டு. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒர்க்கிங் காம்போனண்ட்டு, மேக்னட்டிக் காம்போனண்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் காம்போனண்ட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், மேக்னடைசிங் காம்போனண்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒர்க்கிங் காம்போனண்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி I0 வந்து I0 இன்ட்டு காஸ் φ0. இந்த மேக்னடைசிங் காம்போனண்ட்டுங்கிறது I0 இன்ட்டு சைன் φ0. ஓகேவா? ஸோ இது இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. நீங்கள் ரொம்ப எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய கோர் லாசஸ், அதாவது கான்ஸ்டன்ட் லாசஸ்லாம் 2 இருக்குது. சரிங்களா? 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹைசிஸ் லாசஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எட்டி கரண்ட் லாசஸ்ஸு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கான்ஸ்டன்ட் லாசஸ்ஸு. இந்த கான்ஸ்டன்ட் லாசஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டுக்கே போகிறோம். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுறோன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சன்ட் பிரான்ச்சஸான R0 X0 கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் பேசிக்கலாக ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ஹெச்வி சைடை முதல்ல ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த டெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நம்ம செய்ய வேண்டியது இதுதான். அப்புறம் எல்வி சைடில் தான் நம்ம கனெக்ஷன்ஸை வைக்கணும். லோ வோல்டேஜ் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட் மீட்ரு, அம்மீட்ரு, வோல்ட்மீட்டரை பேரலாகவும் அம்மீட்டரை சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணுறோம். வாட் மீட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். பொட்டன்ஷியல் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணிடுறோம். சரியா? பண்ணிவிட்டு இதில் சப்ளை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். சப்ளை வோல்டேஜ் அப்ளை பண்ண அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது டேரெக்டாக இந்த மீட்ரு வழியாக இங்கே போகும்போது இல்லையா, போகும்போது இந்த இடத்துல தான் அந்த சப்ளை அக்ராஸாக வந்து இருக்கும். சரிங்களா? போகும்போது இதில் உருவாகக்கூடிய அந்த கோர் லாசஸை வந்து நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட் மீட்டர் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த வாட் மீட்டர் இப்போ இந்த வாட் மீட்டர் என்ன ரீடிங் காட்டுதோ அவ்வளோ வேல்யூ வந்து இந்த கோரில், அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரில் வந்து லாசஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மீனிங்கு. சரிங்களா? இல்லை வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் இதில் இல்லை. இவ்வளோ தான். நம்ம இது தெரிஞ்சால் போதுமானது தான். சரி, அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவே விட்டுட்டோம். இதில் எவ்வளோ ஃபார்முலா பார்த்தோம், நம்ம அப்ஜெக்டிவ் விட்டுட்டோம். ஃபஸ்ட் கோர் லாஸ் அப்ஜெக்டிவ் சொல்லணும் இல்லையா, அதாவது வந்து இரும்பு இழப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது நம்ம என்னான்னு கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த கோர் லாஸஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, W0 பொறுத்த வரைக்கும், அதாவது W0ன்னு சொல்கிறத விட நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் இது இப்படியே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு W0னா வாட் மீட்டர் ரீடிங் ஆகிடும். நீங்கள் இரும்பு இழப்புனே வச்சுக்கோங்க, இல்லை கோர் லாஸ்னே வச்சுக்கோங்க. ரெண்டு ஒன்று தான், தமிழ் இங்கிலீஷு. ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இதை W1ன்னு வச்சேன்னா, ஒரு W1ன்னு வச்சுட்டேன் அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, W0 மைனஸ் நோ லோட் காப்பர் லாஸ். சரிங்களா? நோ லோட் காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அதாவது எப்படின்னா W0 மைனஸ் I0² அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறானுங்க. சரிங்களா? ஸோ இது இந்த இடத்துல நோ லோட் காப்பர் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இது கோர் லாஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். இந்த W0ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாட் மீட்டரில் காட்டுற ரீடிங். சரிங்களா? மைனஸ் இந்த I0ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டேன். I0க்கு சொல்லிட்டேன்னா டேரெக்டாக அம்மீட்டர் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அப்போ அதில் ஃப்ளோ ஆகிறது I0. இந்த R0 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V/I0, இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் சிம்பிள் தான். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் கனெக்ஷன் இருக்கீங்களா எல்லோரும்?
ஸோ ரெண்டாவது வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. அங்கே சொன்னதே தாங்க, அப்படியே ஒன்று படிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று ஈஸி. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு அதாவது வந்து இந்த மூடிய சுற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூடிய சுற்று டெஸ்ட்டு அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே சொன்னீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே கான்ஸ்டன்ட் லாஸஸை கண்டுபிடிக்க சொன்னீங்க. அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், வேரியபிள் லாஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ வேரியபிள் லாஸை கண்டுபிடிக்கணும். வேரியபிள் லாஸஸ்ங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல வைண்டிங் லாஸஸ் தான் வந்து நம்ம வேரியபிள் லாஸஸ்ன்னு சொல்கிறோம். வைண்டிங் லாஸஸ் அப்படிங்கிறது I²R லாஸஸ்ஸு. சரிங்களா? அது ப்ரைமரி செகண்டரி நீங்கள் என்னென்னா வச்சுக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, ரைட்டு. வேறு என்ன இருக்குது, வேறு என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அங்கே சொன்னோம் சன்ட்டு பிரான்ச்சை கண்டுபிடிக்கணும்னு. இங்கே என்ன பண்ணுறோன்னா சீரியஸ் பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சீரியஸ் பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறோம். இந்த சன்ட்டு பிரான்ச்சு சீரியஸ் பிரான்ச்சுங்கிறது இப்போ என்னன்னு நான் இந்த ஷார்ட் சர்க்யூட்டை முடிச்சுட்டு நான் நடத்துகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸு, ரியாக்டன்ஸு, இம்பிடன்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் ஹையர் கிளாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெசிஸ்டன்ஸு, சரிங்களா, ரியாக்டன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸு. ஸோ இம்பிடன்ஸு இது மூணோட பர்சன்டேஜும் நம்ம இதில் கண்டுபிடிப்போம். சரி, ரைட்டு. இப்போ ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பிரின்சிபல் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஹை வோல்டேஜ் சைடை ஓப்பன் பண்ண சொன்னேன். இப்போ ஷார்ட் சர்க்யூட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோ வோல்டேஜை தான் வந்து ஷார்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? லோ வோல்டேஜை தான் ஷார்ட் பண்ணணும். ஹை வோல்டேஜை ஷார்ட் பண்ணக்கூடாது. லோ வோல்டேஜ் சைடை ஷார்ட் பண்ணணும். ஒரு அம்மீட்டரை வச்சு ஷார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் சைடில் நம்ம சோர்ஸஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இது ஹை வோல்டேஜாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபுல் சப்ளையும் இதில் டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, கொடுக்கும்போது செகண்டரிக்கு வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஏசி சோர்ஸை உள்ளே திணிப்பாங்க. சரிங்களா? ஏசி சோர்ஸை உள்ளே திணிப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கேட்பான், டைரெக்டாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பான். நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சோர்ஸோட கனெக்ட் பண்ணலாமான்னா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ளை வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒய் பிகாஸ் இது வந்து ஹை வோல்டேஜ் சைடுங்கிறதுனால நீங்கள் சப்ளை வோல்டேஜை கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கேருந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளக்ஸ் வந்து யூனிஃபார்மாக வந்து செகண்டரிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செகண்டரி சைடில் லோ வோல்டேஜை வந்து ஷார்ட் பண்ணலாம். சரிங்களா? லோ வோல்டேஜை ஷார்ட் பண்ணலாம். ஒரு அம்மீட்டரை வச்சோ இல்லை வந்து ஒரு ஒயர், அது தின்னுன்னு சொல்ல முடியாது, இதை வந்து திக்குன்னு சொல்ல முடியாது, தின்னுன்னு சொல்லலாம். மெலிசான ஒரு ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபீஸ் போடுறோம்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, வேறு இதில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஃபார்முலான்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதில் நீங்கள் இப்போ நம்ம சீரியஸ் பிரான்ச்சை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீரியஸ் பிரான்ச்சஸ் என்னென்ன அப்படின்னா R01 X01. சரிங்களா? R01 X01 தான் சீரியஸ் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் நம்ம மோட்டோவாக என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஷார்ட் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸு, இந்த இப்போ R0 சொன்னோம்ல, அதுதான் ஷார்ட் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இருக்கும், அதாவது வந்து பவர் இருக்கும். ஸோ இந்த பவர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து கரண்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுவோம், P = V × I போடுவோமா, பவர் = V × I போடுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, V = I × R. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த Vக்கு பதிலாக IR சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ P = இந்த Vக்கு பதில் IR சப்ஸ்டிட் பண்ணேன்னா IR × I. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், I² R அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த I² Rலேருந்து தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா, இது எப்படி டெரிவ் பண்ணியிருக்கேன்னா, R = P/I² டெரிவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஷார்ட் சர்க்யூட்டில் நான் டெஸ்ட் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட்டில் பண்ணுறதுனால எல்லாமே ஷார்ட் சர்க்யூட்னு போட்டுக்கிட்டேன். அப்போ RSC இல்லை RSH =
PSC டிவைடட் பை I ஸ்கொயர்ட் SC. சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அங்கே ரியாக்டன்ஸ் பார்த்தோம், இங்கே இம்பிடன்ஸ் பார்க்குறோம். இங்கே இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்த்தது தான். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தது தான் இங்கேயும் VSC டிவைடட் பை ISC. சரிங்களா? ஸோ இதுக்கு ரியாக்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இம்பிடன்ஸ் ஸ்கொயர்டு, சரிங்களா, ஸ்கொயர்டு மைனஸ் இங்கே வந்து R ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஷார்ட் சர்க்யூட் தெரிஞ்சால் போதுமானது. இதில் வந்து இவங்க சீரியஸு நான் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம இந்த பிரான்ச்சஸ் சொல்கிறோம் இல்லையா, சீரியஸ் பிரான்ச்சு சன்ட்டு பிரான்ச்சுன்னு. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் நான் வரைகிறேன். ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைகிறேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஈக்குவலன்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வரைகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம இதை வந்து இதவே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்கை எப்படி அவன் போடுறான், எப்படி டிஃபைன் பண்ணுறான் அப்படின்னா ஒரு இம்பிடன்ஸுங்கிற, அதாவது இண்டக்டன்ஸுங்கிறதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸையும் ஒரு ரியாக்டன்ஸு, சரிங்களா, ஒரு ரியாக்டன்ஸ் போட்டுறான். போட்டுட்டு இது எப்படி மாடல் பண்ணுறான்னா ப்ரைமரி வைண்டிங்கை இந்த இடத்துல சுற்றுறான். சரிங்களா? இப்படி சுற்றும் போது என்னவாகுது, சரிங்களா, இப்படி சுற்றுறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து ப்ரைமரி. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுற, சப்ளை வோல்டேஜ் கொடுக்குற. எவ்வளோ சப்ளை வோல்டேஜ் கொடுக்குற, இங்கே V1 சப்ளை வோல்டேஜ் இங்கே கொடுக்குற. சரிங்களா? ஸோ அப்போ இன்புட் சைடில் இது R1, இது வந்து X1. இன்புட் சைடில் இது R1, இது X1. இந்த மாதிரி கொடுக்கும்போது செகண்டரி இருக்கும் இல்லையா, செகண்டரி இந்த மாதிரி இருக்கும். செகண்டரிக்கும் அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு ரியாக்டன்ஸ் போடுற. இதை நீ என்ன பண்ணுற அப்படின்னா லோடோட கனெக்ட் பண்ணுற. சரியா? இதை என்ன பண்ணுற, லோடோட கனெக்ட் பண்ணுற. ஓகே, இதை வந்து லோடோட கனெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, R2 X2ன்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோர்ஸில் அப்ளை பண்ணும்போது இதில் ஒரு நோ லோட் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த நோ லோட் கரண்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விதமான ஒரு பிரான்ச்சஸை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து R0 X0. இதில் போகிற கரண்ட் வந்து I0. சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் நம்ம இந்த R0 X0 கண்டுபிடிப்போம். சரிங்களா? இதுவே வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில், ஸோ இது ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில். சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டாக இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ரெஃபர் டு ப்ரைமரியாகவும் ரெஃபர் டு செகண்டரியாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த இண்டக்டன்ஸை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துகிட்டு இதை மெர்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து பேஸ்ட் அப்பான் ப்ரைமரி இல்லை பேஸ்ட் அப்பான் செகண்டரி. ஸோ அப்படி நீங்கள் போடும்பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸும் ஒன்றாயிடும். அப்போ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கான், R ஈக்குவல்னு போட்டிருக்கான், அதான் போட்டிருக்கான். அந்த R1 R2வும் இங்கே வந்துடும். XCங்கிறது X1ம் X2வும் இங்கே வந்துடும். ஸோ அதுதான் இந்த XCன்னு போட்டிருக்கான். சரிங்களா? இது வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஏதாவது புரியுதுங்களா? ஓகேவா?